ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலை வேளையிலே நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு முறை நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். மகிமையின் தேவன், உம்முடைய மகிமையான வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எழுதுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. உடைய வசனம் எங்களுக்குள்ளே ஊடுருவட்டும் ஆவியானவரே, நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அவர் ஜெயம் பெற்று பிதாவோட வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி நாமும் ஜெயம் பெற்று அவருடைய சிங்காசனத்தில் உட்கார செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு ஆசீர்வாதம் இந்த 7 சபைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையாக சொல்லிக்கிட்டே வர்றார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு புதிய நாமத்தை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்தின் தூண் ஆக்குவேன், இப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். அதில் ஒன்று, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்து, அதுவும் குறிப்பாக லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை, அது ஒரு வாக்கு தத்தம், அது ஒரு ஆசீர்வாதம், அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம இருக்கிறோமே. அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களையெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற முறை ஒன்று இருக்குது. அந்த முறையில் தான் நம்ம முரண்படுறோம். இதில் ஆசீர்வாதம் வேணான்னு இந்த உலகத்தில் சொல்லக்கூடியவங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அது கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும். நம்ம ஆசீர்வாதம் வேணான்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. எல்லாருமே நம்ம நல்லா ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, நோய் இல்லாமல், துக்கம் இல்லாமல், துயரம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி தான் தேவனும் நினைக்கிறார், அப்படி தான் வேதமும் சொல்லுது. ஆனால் அதை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது பாருங்களேன். அந்த வழியை நம்ம சொல்கிறதுல தான் முரண்படுறோன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணுறதுக்கு ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. அதே பரீட்சையை பாஸ் பண்ணுறதுக்கு காப்பி அடித்து அல்லது பிட் அடித்து பாஸ் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது. 2 பேருடைய நோக்கமும் பரீட்சையை பாஸ் பண்ணுறது தான். ஆனால் எது சிறந்த வழி, எது தப்பான வழிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். அப்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோட கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் ஆண்டவர் சொல்கிறார். அதுவும் எப்படி, அவர் எப்படி உட்கார்ந்தாரோ அதே மாதிரி. அப்போ அவர் எதையோ ஜெயம் கொண்டிருக்கிறாரு. அவர் எப்படி அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணாரோ அதே ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலிருந்து ஓட்டத்தை முடித்து நம்ம அவர் பக்கத்தில் போய் உட்கார போகிறோம். அதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை ஏன் நம்ம செய்யணும், இதை செஞ்சே ஆகணும். ஏன் செய்யணும்னு கூட கிடையாது, செஞ்சு ஆகணும். ஏன் செய்யணும், இதை செஞ்சால் தான் நம்ம அவரோடு கூட போய் அந்த டெஸ்டினேஷனை அட்டைன் பண்ண முடியும். அதுக்காக தான் அழைக்கப்பட்டோம். ஏதோ நம்ம இங்கே வந்துட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இந்த பூமியிலே சாகிறதுக்காக புசித்தோம் குடித்தோம் நாளைக்கு சாவோம் என்பதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் அவரோடு கூட ஜெயம் பெற்றவர்களாக உட்காரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அங்கே போய் உட்காரணும்னா அதுக்கான ரூட்டை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணணும். அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அந்த ரூட்டை நமக்கு சொல்லியும் வச்சிருக்கிறார். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களில் செபதேயின் குமாரன், அதாவது யோவானுக்கும் யாக்கோபுக்கும் அம்மாவா இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னுடைய பசங்க 2 பேரும் 2 பக்கத்தில், ஒருத்தர் வலது பார்சத்திலும் ஒருத்தர் இடது பார்சத்திலும் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இயேசு சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே உனக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப கேஷுவலாக கேட்குறீங்க, அதாவது ரொம்ப ஈஸியாக போய் உட்கார்ற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா? நான் பண்ணுகிற ஸ்நானத்தை உங்களால் செய்ய முடியுமா? அப்படி செய்கிறவன் தான் அங்கே போக முடியும். அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க முடியும் அப்படின்னு. அப்போ சொன்ன உடனே இயேசு திருப்பி சொல்கிறாரு, நான் பண்ணுற பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ணவும் முடியும், நான் பண்ணுற ஸ்நானத்தை நீங்கள் ஸ்நானம் பண்ணவும் முடியும். ஆனாலும் பிதாவின் சித்தம்னு ஒன்றும் இருக்குது, அதுவும் இருக்கணும். அது இருந்தால் தான் அங்கே போய் நீங்கள் உட்கார முடியும். அப்போ இங்கே 3 காரியம் அவசியப்படுகிறது. ஒன்று, அவர் குடிக்கும் பாத்திரத்தில் நாமும் குடிக்கணும். 2வது, அவர் பண்ணுற ஸ்நானத்தை நாம் பண்ணணும். 3வது, இது 2 செய்தாலும் பிதாவின் சித்தம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்படி செய்கிற எல்லாரும் அங்கே உட்கார முடியாது. இப்படி செய்கிறவங்களில் பிதாவின் சித்தம் ஒன்று உண்டு. அதாவது எப்படின்னா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் கூட
யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். எல்லாருமே இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க, மேபி எல்லாருமே அங்கே வந்திருப்பாங்க. அதில் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் எல்லாமே செலக்ட் ஆகிட்டீங்க, இதிலிருந்து அந்த ஒரு வேலைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷன் அவர் கையில் இருக்குது. ஸோ ஆனால் இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். இதை செஞ்சு முடித்தா தான் அங்கே வர முடியும். அப்போ இந்த 2 காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று, அவர் பண்ணும் பாத்திரத்தில் நாமும் பானம் பண்ண வேண்டும். இதை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாத்திரங்கிற வார்த்தை பல இடங்களில் பல நிலைகளில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ரட்சிப்பின் பாத்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அனுபவித்ததான அந்ததான அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், அதை வச்சுக்கிட்டு நான் உண்மை தொழுது கொள்வேன். ஏன் என்னை எப்படி பாவத்தை மன்னிச்சிங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சு எனக்கு எப்படி ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறீங்க, அந்த வச்சுக்கிட்டு நான் உண்மை தொழுது கொள்வேன். இங்கே ரட்சிப்பின் பாத்திரம் என்பது அந்த அனுபவம், சந்தோஷத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல கெத்செமனேல இயேசு சொல்றாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் இவர் சொல்ற பாத்திரம் இதுதான். நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அந்த பாத்திரம் என்பது எதை குறிக்கிறதுனா இதை தான் குறிக்குது. லூக்கா 22:42 அவர் சொல்றாரு, கர்த்தாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க சித்தமானால் நீங்கட்டும். இந்த இடத்துல பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், உபத்திரவத்தை குறிக்கிறது. இப்போ அவர் ஒரு உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே கடந்து போகிறார். அதாவது அந்த நிமிஷத்திலிருந்து, இந்த ஜெபம் முடித்த நேரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரத்தம் சிந்துதல் ஆரம்பிக்கிறது. அவருடைய வேர்வை துவாரம் வழியாக ரத்தம் சிந்த ஆரம்பிக்கிறார். இதை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து 3 வகையான பாவங்களை மன்னிக்கிறார். 3 வகையான பாவம்னா என்ன அப்படின்னா, அப்படி வகையான பாவம் இருக்குதா? 2 தானே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அதான் உண்மை. ஆனால் எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதாவது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் மனசாட்சி காலம். இந்த மனசாட்சி காலத்துக்கு அப்புறம் நியாயப்பிரமாண காலம். ஆபிரகாமுக்கு சொல்லி மோசேக்கு எழுதி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக வந்தார். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி, பாவம் இல்லாத காலம். அது அந்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருபையின் பிரமாணம். இந்த 3 பிரமாணம் இருக்குது. இந்த 3 பிரமாணத்திலையும் பாவம் இருக்குது. மனசாட்சி பிரமாணத்திலையும் பாவம் இருந்துச்சு, அந்த நியாய பிரமாணத்திலும் இருந்துச்சு, அந்த கிருபையின் பிரமாணத்திலும் இருந்துச்சு. மனசாட்சி பிரமாணத்தினுடைய பாவம் எங்கே தொடங்குச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தோட்டத்தில் ஆரம்பித்த பாவத்தை, அந்த பாவத்தில் ஒரு வெளிப்பாடு, அந்த பாவம் செஞ்சதுனால ஆதாமுக்கு வந்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், வேர்வை துவாரத்தின் வழியாக அவனுக்கு வேர்வை வந்தது. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, உன் நெத்தி வேர்வை. இந்த பாவம் ஆரம்பிக்குது இல்லைங்களா, இது எனக்கு சொல்லப்பட்டது. இதுதான் சத்தியமாக டாக்டரினாக கொண்டு போகாதீங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், அந்த ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் உள்ள பாவங்கள், தோட்டத்தில் தொடங்கின பாவத்தை கெத்செமனே தோட்டத்தில் முடிப்பார். வேர்வையில் ஆரம்பித்து பாவத்தினுடைய விளைவாக வந்த வேர்வையை இங்கே அந்த வேர்வை துவாரத்தின் வழியாக ரத்தத்தை சிந்தி அங்கே மன்னிப்பார். அந்த இடத்துல அந்த முதல் பாவம் முடிவுக்கு வருது. அடுத்து நியாயப்பிரமாணம் ஆபிரகாமுக்கு ஆரம்பித்தது. ஆபிரகாம்கிட்ட தான் விருத்த சேதனம் பண்ண சொல்கிறார். அந்த விருத்த சேதனத்தை ஆரம்பித்த பாவத்தை அவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் ரத்தம் சிந்துவார். 8ஆம் நாளில் விருத்த சேதனம். அங்கே இயேசு மொத்தம் 3 இடத்துல தான் ரத்தம் சிந்துவார். ஒன்று அந்த 8ஆம் நாளில், 2வது கெத்செமனே தோட்டத்தில். நியாயப்பிரமாணத்தினுடைய பாவம் அங்கே முடிவுக்கு வந்தது. இயேசு நியாயப்பிரமாணத்தை தீர்த்து போட்டார். அடுத்து சிலுவையில் நகரத்துக்கு புறம்பே அவர் என்ன செஞ்சார், சிலுவையில் அறையப்பட்டார். அதாவது புறஜாதியாருக்கான ரத்தம் சிந்துதல். இப்போ நம்ம காலத்துக்கு வருது. இயேசு மொத்த பாவத்தையும் சகல பாவங்களையும் நீக்கினார் என்பதற்கான ஒரு அடையாளம் அங்கே இருக்குது. 3 இடத்துல ரத்தம் சிந்துவார், 3 பிரமாணத்தையும் பாவத்தை நீக்குவார். அப்போ இந்த கெத்செமனேல சிந்தப்பட்ட ரத்தம் வேர்வை துவாலை வழியாக வருகிறது. இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். அந்த இடத்துல உபத்திரவம் ஆரம்பிக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு உபத்திரம் அவருக்கு ஆரம்பிக்குது. ஒரு வேர்வை துவாரத்தின் வழியாக ரத்தம் வருதுன்னா பாருங்க, அதாவது அவருக்குள்ள ஸ்பிரிச்சுவலாக உபத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஆரம்பித்த உபத்திரவம் சிலுவையில் அவர் மரணம் அடைகிற வரைக்கும் இருக்கு. அதுதான் அந்த பாத்திரம். இந்த பாத்திரம் இந்த உபத்திரவத்தின் வழியாக போய் இந்த உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் அவர் சுமந்து தீக்கணும், சாபத்தை நீக்கணும், நோய்களை குணமாக்கணும். ஏன்னா காயமடையணும், அந்த காயங்களால் குணமாகணும். இவ்வளவும் நடக்குது. அதாவது முதலாம் ஆதாம் வழியாக வந்த பாவம், சாபம், அதற்கு பிறகு வியாதி, மரணம், எல்லாத்தையும் அவர் அந்த 3 மணி நேரம் எல்லாமே முடிக்க வேண்டி இருக்கு சிலுவையில். இவ்வளத்தையும் அந்த ஒருத்தர் தாங்கணும். கொஞ்சம் ஒரு யோசித்து பாருங்க, ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் எத்தனை கோடி ஜனங்க நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை கோடி ஜனங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு 700 கோடி பேர் இருக்கிறாங்க. 700-800 கோடி பேர். இத்தனை 1000 கோடி பேருடைய பாவம் ஒருத்தர் மேலே ஏற்றப்படுது. அதை தான் சொல்கிறாரு உபத்திரவம். அவ்வளோத்தையும் ஏற்றி அவர் மேலே வைக்கிறாங்க.
ஒரு மனுஷனுடைய மூட்டையை எடுத்து இன்னொரு மனுஷன் மேலே வைக்கலாம், ஏன்பா அவனால் தூக்க முடியல நீ எடுத்துக்கன்னு. ஒருவேளை 2 மூட்டையை தூக்கி வைக்கலாம், ஒரு 3 பேர்த சுமக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது, உலகத்தினுடைய சகல பாவமும் அவர் மேலே ஏற்றப்படுது. அப்படின்னா ஸ்பிரிச்சுவலி அவர் எப்படி ஆயிருப்பாருன்னு கவனிச்சு பாருங்க. அதான் இயேசு சகல பாவங்களையும். இப்போ சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால், ஏன் என்னால் இதை சுமக்க முடியுமா? இவ்வளத்தையும் செய்த பாவம், செய்கிற பாவம், இந்த புறஜாதியாருக்கான வரப்போகிற அந்த பாவத்தையும் அவர் அங்கே தீர்க்கிறார், மொத்தத்தையும் சுமந்து தீர்க்கிறார். அப்போ அதை தான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால். இந்த பாத்திரத்தை பற்றி தான் அங்கே சீஷர்கள்கிட்ட சொல்றாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா? ஏன் மொத்த பேருடைய பாவத்தையும் நான் சுமந்து தீர்க்கிறேன், இந்த உபத்திரவத்தை நான் சுமந்து தீர்க்க போகிறேன். இதே மாதிரி நீங்க எல்லாருடைய பாவத்தையும் தீர்க்க வேண்டாம், எல்லாருடைய உபத்திரவத்தையும் சுமக்க வேண்டாம். அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அவர் சொல்ற ஒரே வார்த்தை, நான் ஒரு பாத்திரத்தில் பானம் பண்றேன்ல, அதே மாதிரி நீ உன்னால பானம் பண்ண முடியுமா? ஆரோனுடைய ஸ்பெஷாலிட்டி நியாயப்பிரமாணத்தில் என்னன்னா, ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொல்றாரு, சகல ஜனங்களுடைய பாவத்தையும் சுமக்கிறவனாக நீ வந்து நிற்க வேண்டும். அந்த இடத்துல நிற்பார். அங்கே ஆட்டுக்குட்டியும் இளங்காலையோ எல்லாத்தையும் அடித்து அந்த ரத்தத்தை வந்து கொடுத்து அந்த வந்து சர்வாங்க தகன பலி எல்லாம் செலுத்தப்படும். தேவன் அவங்க பாவங்களை வந்து அந்த இடத்துல மன்னிப்பார். அங்கே நடக்கும். ஆரோன் எல்லாருடைய பாவங்களையும் சுமக்கிறவனாய் நிற்கணும். ஆனால் அவனுடைய பாவம் அந்த இடத்துல எல்லாருடைய பாவமும் தீர்க்கப்படுச்சானா தீர்க்கப்படலை, அது டெம்பரவரி. அவன் ஒவ்வொரு ட்ரிப்பும் வருஷம் உள்ளே போயிட்டு வரணும். ஆனால் இவர் ஒரே சேர தீர்க்க போகிறார். அந்த மாதிரி தான் ஆரோன் நின்னா மாதிரி தான் நாமளும் அநேகருடைய காரியங்களுக்காக திறப்பில் நிற்கக்கூடியவர்களாக, அநேகருக்காக மன்றாடக்கூடியவர்களாக, அநேகருக்காக உபத்திரவத்தை ஏற்கக்கூடியவர்களாக. இப்போ ஏங்க நம்ம பாவம் சுமக்கிறோம்? இப்படி உபத்திரவத்தின் பாதை இருக்குதா? ஏன் இல்லை, இப்போ தான் இன்னும் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் உபத்திரவம் இல்லைன்றாங்க. கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஒரு ஊழியர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறார், புதுசாக போகிறார். அவர் என்ன பேசிஸில் போகிறார் தெரியுமா? அங்கே ரட்சிக்கப்படாத இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். அப்போ அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற வரைக்கும் அந்த ஜனங்கள் மரித்து போகாமல் அவர்கள் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம் வரக்கூடிய ஆக்கினை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துகிறவனாக, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மன்றாடக்கூடியவராக, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக சிறப்பில் நிற்கிறவனாய் மாறணும். யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய உபத்திரம் அங்கே இருக்கும் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கும் தெரியுமா? ஒரு பிசாசுடைய கோட்டைக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும். ஒரு ஊழியக்காரர் அங்கே போய் ஒரு சபையை ஸ்தாபித்து ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணி அங்கிருந்து கொண்டு வரணும்னா சாத்தானுடைய கோட்டைக்குள்ளே போய் கொண்டு வரணும். அப்படின்னா எவ்வளோ உபத்திரவம் இருக்கும். எத்தனை ஊழியக்காரர்கள் வியாதிப்படுறாங்க, எத்தனை ஊழியக்காரர்கள் பலவீனப்படுறாங்க, எத்தனை ஊழியக்காரருடைய பிள்ளைகள் வியாதிப்படுது. ஒவ்வொரு நாள் போகும்போதும் வரும்போதும் உயிரை பணைய வச்சு போயிட்டு வராங்க. நான் தான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரர் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள அது உயிரை பணைய வச்சு போயிட்டு வரது தான். எத்தனையோ பேர். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம மிஷினரிகளை பார்க்குறோம். மிஷினரிகளுடைய ஊழியத்தை பாருங்க, அவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க, வெளிப்படையாக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே மிருகங்கள் இருக்கிறது, அதோடு கூட பிசாசின் போராட்டங்களும் இருக்குது. அங்கே போய் அந்த ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்கள மீட்டு அவங்கள திருப்பி கொண்டு வந்து ஞானசானத்தை எடுத்து சபைக்குள்ளே உட்கார வச்சு அவங்கள கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்குற வரைக்கும் அந்த போதகருடைய பொறுப்பு இருக்குது. இப்போ அதுக்கு நடுவில் அந்த ஆத்மாக்களை மீட்டு கொண்டு வர்றதுக்குள்ள அவங்க படுற பாடுகள் ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, நான் வந்தபோது இங்கே ஒருத்தர் கூட இல்லை, ஒரு 10 பேர். அந்த 10 பேர் வர்றதுக்குள்ள அவன் நடந்த அவங்களுக்காக பண்ண ஜெபம், பண்ண உபவாசம், அவங்க சிந்தின கண்ணீர், அவங்க செஞ்ச போராட்டம், அவங்க பட்ட பாடுகள், வியாதிகள், எத்தனை இடத்துல பிசாசு சரீரத்தை தொடும் தெரியுங்களா? எவ்வளோ அகைன்ஸ்டாக வந்து போராடும், லிட்ரலாக நிற்கும். சில நேரங்களில் ஊழியக்காரனை தொட முடியாது, ஆனால் ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை வந்து தொட்டு அவனை வேதனைப்படுத்தும், ஊழியத்தை செய்ய விடாமல் தடுக்கும். எத்தனை ஊழியக்காரர்கள் அழுது நான் ஒரு ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய ஊழியத்துக்கு எதிரி யாருன்னா அவர் வீட்டில் அவர் அப்படியே பாயை போட்டுக்கிட்டே போவாராம், பின்னாடி பாயை சுருட்டிக்கிட்டே வருவாங்களாம். அவங்க அந்த ஊழியத்தை செஞ்சு அந்த ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி அவருடைய ஸ்டேட்டஸ் வர்றதுக்குள்ளே அவர் பட்ட பாடுகளை சொல்லுவாங்க. அவ்வளவு கண்ணீர். சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, பிள்ளை செத்து பிழைக்குதியா. ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது சந்தோஷமாக எங்களால் வர முடியல, வரும்போதே ஃபோன் வரும், பிள்ளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், உடனே வாங்க. இங்கே செய்கிற கிரியை அங்கே காட்டும். அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாகத்தான் கடந்து போகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக சொல்லி தெரியுறாங்க, உனக்கு உபத்திரவம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த வசனம்லாம் இவங்களுக்கு கண்ணில் படவே படாதா? பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ஜீவனுக்கு போகும் வழி இடுக்கண்,
அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கண், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அவ்வளோ கஷ்டம். ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு சொன்னால், அவரோட போய் வலது பாரசத்தில் உட்காரணும்னு சொன்னால், அவர் கொடுக்குற முதலாவது காரியம் என்ன? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியுமா? எத்தனை பேர் நான் இயேசுவோட வலது பாரசத்தில் உட்கார போகிறோன்னு சொல்கிறோம், ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படுறவங்களுடைய வழி இதுதான், உபத்திரவத்தின் பாதை, வனாந்தரத்தின் பாதை தான். அதான் ஏற்கனவே நான் நிறைய செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். வனாந்தரத்தை கிராஸ் பண்ணாமல் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக முடியாது. இப்போ எத்தனை பேர் அந்த உபத்திரவத்தின் பாதையில் போயிட்டு இருக்கிறீங்க? இந்த ஒரு 5 மாதத்துக்குள்ள எவ்வளோ பேர் கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறீங்க? அன்னைக்கு பேசினவங்களாம் இன்னைக்கு எங்க? உனக்கு உபத்திரவம் இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை, வியாதி இல்லைன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு எங்க? எத்தனை விசுவாசி வேலை பாதிக்கப்பட்டிருக்குது, எத்தனை விசுவாசி வியாதிப்பட்டிருக்குது, எத்தனை பேருடைய கம்பெனிஸ் மூடப்பட்டிருக்கு. ஏன் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் வேலை குவிட் பண்ணி அங்கேருந்து அமுச்சு விட்டா அவங்களாம் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் நடுவில் அந்த வனாந்தரத்தின் பாதையில் ஒரு நீரோட்டை உண்டாக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ வனாந்தரம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எத்தனை கணவன்மார்கள் இன்றைக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று போடுறாங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டாக்குமெண்ட்ரி போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? டேக் கேர் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்கள் கணவனை கொஞ்சம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். காரணம், இந்த 5 மாசத்துல அதிகப்படியாக கணவர்கள் டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு மூளை சிதைவு ஏற்பட்டிருக்குது. நிறைய பேர் சுகர் பிபியில் இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. என்ன காரணம்? பிள்ளைகளுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? வேலை போயிடுச்சு, ஃபேக்ட்ரி மூடிட்டாங்க, கம்பெனி இல்லை, பிள்ளைகளுக்கு அடுத்து என்ன செய்வோம்? இப்படி ஒரு உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது அநேகர் மனதளவிலே பாதிக்கப்பட்டவர்களாக, வீட்லேயும் சொல்ல முடியாது, 2 பிள்ளைகள் இருக்கும், படிக்க வைக்க முடியாது, ஃபீஸ் இல்லை, ஆன்லைன். அன்றைக்கி நான் பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப வருத்தமாக போச்சு. ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது ஒரு மனிதன் வராரு. அவர் அந்த பக்கத்தில் இருக்கிற செல்ஃபோன் கடையில் கேட்குறாரு, எங்க இந்த செல்ஃபோன் என்ன விலை? உடனே அவர் எடுத்து, இது 50,000. இல்லைங்க, பிள்ளைகளுக்கு ஆன்லைனில் படிக்கணும், 2 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளைக்கு 2 ஃபோன் கேட்குறாங்க, 5,000 ரூபாயில் 2 ஃபோன் கிடைக்குமா? 10,000 ரூபாயில் 2 ஃபோன் கிடைக்குமா? ஏன் அவன் சர்வை பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலம் இது. அரிசி வாங்குறதுக்கு கஷ்டப்படுற காலம். இந்த காலத்தில் 2 பிள்ளைக்கு ஆன்லைனில் 2 ஃபோன் வாங்கணும்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஸ்கூல்ஸுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் ஒரு சில பள்ளி மேலாளர்கள் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் எங்கள் ஸ்கூலில் இன்னும் ஆன்லைன் கிளாஸே ஆரம்பிக்கலைங்கன்னு சொல்கிறார். ஏன்? என் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை எல்லாம் பாதி பேர் கூலி வேலை செய்கிறவங்க, அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு எங்கே போவாங்க? பரவாயில்ல, ஸ்கூல் தொடக்கும் போது நாங்கள் நடத்திக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் உள்ள எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ பிரின்சிபல்ஸ், எத்தனையோ கரஸ்பாண்டன்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கிடல. எல்லாம் நினைப்பேன், எல்லார்ட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, வேலைக்கு போகிற கணவன் கொண்டு போயிடுவார். பிள்ளைக்கு 2 ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினா எங்கே வாங்குவாங்க? உபத்திரவத்தின் மத்தியில் உலக பிரகாரமாக இருக்கிறவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கொள்கிறான். ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் சூசைட் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு நிச்சயம், இவைகளுக்கு நடுவே என் தேவன் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் உபத்திரவத்தில் போயிட்டு இருக்கு தெரியுமா? ஆனால் அவைகளுக்கு நடுவில் என் கர்த்தர் தன் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வருகிறார். இடுக்கனான வாசல் வழிதான், கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் போகிற பாதை அதை தான் இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல், டோன்ட் வரி அபவுட் எனிதிங். கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்குன்னு ஆண்டவர் சில காகங்களை வைத்திருப்பார், நமக்குன்னு சில வாசல்களை திறப்பார். நான் ஒரு சாட்சி கேட்டேன், ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை கேட்டேன், இருதயத்தை அசைக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு மனிதன் திடீரென்று அந்த ஊழியக்காரருக்கு தேவை வந்தபோது அந்த ஊழியக்காரர் கேட்கவே இல்லை, சொன்னாராம், இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இவர் சொன்னாராம், இல்லை எனக்கு வேண்டாம், இல்லை இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களால் எப்போ திருப்பி கொடுக்க முடியுமோ அப்போ திருப்பி கொடுங்க, நோ இஷ்யூஸ், பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச போது எனக்கு திருப்பி கொடுங்க. ஊழியக்காரருக்கு அரை மனசு. ஆனால் ஆவியானவர் சொன்னாராம், வாங்காத. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் ஊழியக்காரருக்கும் தேவை. உடனடியாக அந்த பணத்தை வாங்கி அந்த தேவைகளை சந்தித்தார். 3 நாள் இருக்கும், திருப்பி வந்தார், எனக்கு பணம் உடனடியாக தேவைப்படுகிறது. ஊழியக்காரர் சொன்னாரா, நீங்கள் உடனே கேட்பீங்க தெரிஞ்சுதான் நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்க மாட்டேனே, எங்கிட்ட காசு உண்மையிலே இல்லையே, எனக்கு இப்போ அந்த உடனே அவர் இல்லை, எனக்கு இம்மிடியட்டாக வேணும். ஒரு நாளைக்குள்ளே 3 தடவை ஃபோன், எப்போ கொடுப்பீங்க? இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, ஐயா உண்மையிலே எங்கிட்ட காசு இல்லை, தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் வரும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். உடனடியாக அந்த கொடுத்த மனுஷன் சில ஆட்களை வைத்து மிரட்டினா, நான் ஃபோனில் கொடுப்பியா மாட்டியா, கேவலமாக பேசி. இத்தனைக்கும் அவர் விசுவாசி. ஊழியக்காரருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. தன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு அழுதாரான் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேப்பா, நான் வாங்கலைப்பா, என்னை இப்படி செய்கிறாங்களே. உடனே அது ஊழியக்காரர் நினைத்தாராம், சரி நாம் வேறு யாரையாவது நம்மளுடைய தகப்பன் தாயை கேட்டு பார்ப்போம், யார்ட்டையாவது கிடைக்குமான்னு பார்ப்போம், இவ்வளோ அவமானப்படுறதுக்கு அவங்ககிட்டயாவது போய் கேட்போம் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு ஃபோன் வந்ததாம். ஒருத்தர் அழைச்சாங்களாம்,
எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண நீங்கள் வரணும். நேராக போனாங்களாம், வருத்தத்தோடு போனாங்களாம். ஏன்னா அவங்க பணம் இல்லை, மனசு நிறைவு இல்லை, இப்போது மனதில் துக்கம், கண்ணீர், போராட்டம். போயிருக்கிறாங்க. போன உடனே அவங்க கொண்டு வந்து ஒரு ஆஃபரிங் கொடுத்தாங்களாம். இந்த ஊழியக்காரருக்கு என்ன தேவையோ, ஆனால் எல்லாமே ₹1 ₹2 சில்லற காசு. அவர் என்ன இதுன்னு கேட்டவுடனே அவங்க சொன்னாங்களாம், என் பிள்ளை ஆரம்பத்தில் சேர்த்து வச்ச காசு, இதை யாருக்காவது கொடுக்கணும்னு யோசித்த போது உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார், உடனே கொடுத்தாங்களாம். அதான் சொல்கிறேன், இன்னைக்கும் இடுக்கனான வாசல் வழியை பிரவேசிக்கிற ஊழியர்கள் உண்டு. கண்ணீரோடும் போராட்டத்தோடும் ஊழியத்தை நடத்துகிறவர்கள் உண்டு. பிரச்சனையோடு போகிற எத்தனையோ ஆவிக்குரிய விசுவாசி உண்டு. அடுத்த வேளை ஆகாரத்திற்கு இருக்குதா இல்லையான்னு கூட போகிற நிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன், உன்னை நடத்துகிறவர் உண்மை உள்ளவர். அவர் எப்படியும் உன்னை போஷிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். உன் தலை எங்கே தாழ்ந்ததோ அங்கே உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த வாசல் கொஞ்சம் இடுக்கனான தான் இருக்குமா, இந்த வலது பாரசத்தில் போய் உட்கார்றது, சிங்காசனத்தில் உட்கார்ற பாதை அவ்வளோ சுலபம் இல்லை. இயேசு கிறிஸ்து சும்மா போய் உட்காந்துடல பிதா பக்கத்தில். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். போக முடியாதுங்க. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னா ஆதாமே போயிருப்பார். ஏன் இயேசு வரணும்? எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னா இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆதாமே போயிருப்பாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஏன் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கணும், ஏன் பரிசுத்தமாக வாழணும், என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் சொல்ல முடியுமான்னு இயேசு ஏன் கேட்கணும்? இயேசுவே எப்படி இருந்தாலும் போயிடுவார், அவர் தான் போயிருப்பார். சரி, இயேசு தான் பாவத்தை மன்னிக்க வந்தார்னு இருக்கட்டும். அப்படின்னா அவருக்கு அப்புறம் வந்து அப்போஸ்தலர்கள் ஜாலியாக வாழ்ந்துருக்கலாமே, லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து காலில் கொட்டுறாங்க, அதை வச்சுட்டு ஜாலியாக வாழ்ந்துருக்கலாமே. ஏன் பவுல் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடணும்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம். அப்படிலாம் போக முடியாது. இப்படி இருந்தால் தான் போக முடியும்னு பைபிள் சொல்லுது. அப்படி தான் போக முடியும். இடுக்கனான வாசல் வழி தான். ஆனால் ஒன்று, அதில் பிரவேசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். போய் வலது பாரசத்தில் உட்காந்து கொள்வீங்க. எனக்கு ஒரு வசனத்தை வாசித்த போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், இந்த வாசலில் பிரவேசிக்கிறதுக்கு அநேகர் வகை தேடினாங்களாம். எந்த வாசல்ல? ஜீவ வாசல்ல, ஜீவனுக்கு போகும் வழி. அது இடுக்கன். அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரிக்கிற வழி, போய் வலது பாரசத்தில் உட்கார்ற வழிக்கு அநேகர் அதை தேடி என்ன செஞ்சாங்களாம்? வகை தேடினாங்களாம். எப்படியாவது போயிடலாமா? அதுதான் நான் யோசித்து பார்த்தேன். இந்த உலகத்தின் மார்க்கத்தார், கொஞ்சம் இதை கவனிங்க, இந்த உலகத்தில் உள்ள மார்க்கத்தார் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு இயேசு இல்லாதவங்க, இயேசுவை அறியாதவங்க, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், பரலோகத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க தங்களால் இயன்றதை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க, தங்களுக்கு உண்டானவற்றில் எவ்வளவு அவங்க இழந்து போகிறாங்க, தங்களை வருத்தி கொண்டு உபவாசம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது இயேசுவை அறியாதவங்களை சொல்கிறேன். வருத்தி கொண்டு 40 நாள் 50 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. அதை மாத்திரம் இல்லை, நாம் இன்னைக்கு ஜீவ வழியில் பிரவேசிக்கிறேன்னு சொல்கிற நாம ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடியும் மேக்கப் ரூம்லையும் ஸ்பாலையும் போய் மணிக்கணக்கில் செலவிடுறோம். அவன் ஷேவும் பண்ணாமல் முடியும் வெட்டாமல் அப்படியே 40 நாள் 50 நாள் அலையிறாங்க. ஏன்? எப்படியாவது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு சொல்லி. ஒரு சிலர் இங்கேருந்து விமானங்களில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பல நாடுகளுக்கு போய் அங்கே போய் கடினமான தங்கள் சரீரத்தை வருத்தி கொண்டு காத்திருக்கிறாங்க. ஒரு சிலர் தங்கள் சரீரங்களை கிழித்து கொள்ளுகிறாங்க, அடித்து கொள்கிறாங்க. அவங்க தங்கள் சரீரங்கள் எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நெருப்புக்குள்ளே போகிறாங்க. இவ்வளவும் செய்கிறாங்க. எதுக்கு? அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு வகை தேடுறாங்க. எப்படி தேடுறாங்க பாருங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியலையா? தேடிக்கிட்டே இருக்கிறாங்களாம், கண்டுபிடிக்க முடியலையா? அப்போ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வழி கடினமானது தான் அப்படின்னு அவனை அறியாமலேயே அவங்களுக்கு தெரியுது பாருங்களேன். ஏன் அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு வேற வழி ட்ரை பண்ணக்கூடாது? நல்லா உட்காந்து சிக்கன் மட்டனை சாப்பிட்டா பரலோகத்துக்கு போகணுன்னு ஒரு வழியை அவங்க ட்ரை பண்ணக்கூடாது? நீ நல்லா ஊர் சுற்றி பார்த்து பல இடங்களுக்கு போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டா பரலோகத்துக்கு போகலான்ற வழி ஏன் அவங்க மைண்டில் வரல? அவங்க மைண்டில் என்ன வருது? நம்மளை வருத்துனா தான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிறது அவங்க மைண்டில் டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்க. இது வந்து பைபிளில் உள்ளது. இடுக்கனான வாசல் வழி தான் பிரவேசிக்க முடியும். அவங்களுக்கு என்ன வழின்னு தெரியல, ஆனால் இடுக்கத்தை அவங்களே உண்டாக்கிக்கிறாங்க. பரவாயில்ல, எங்களை நாங்கள் வருத்தி கொள்கிறோம், எப்படியாவது அந்த சிங்காசனம் அந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் போயிடணும்னு அவங்க பிரயாசப்படுறாங்க. சிலரெல்லாம் பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கு. ஊர்களுக்கு பஸ்ஸில் போவேன், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இரவில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இருட்டில் கையில் ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு, ஒரு லைட் இருக்காது, ஒரு சிலர் டார்ச் லைட் அடிச்சுட்டு போவாங்க. நான் இப்போ கேட்பேன், எங்கே போகிறாங்க? தங்கள் கடவுளை தேடி போகிறாங்க. இரவில் சாப்பிட்டு நடக்கிறான் பாருங்க. நம்ம ஆளுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுறதுக்கு முடியல, ஆனால் சொல்கிறது மட்டும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறோம்.
சொல்கிறத மட்டும் பிதாவின் வலது பார்சத்தில் உட்காந்துருக்க போகிறோம். ஆனால் 12 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்க்க முடியும். ஆனால் காலைல 5 மணிக்கு எழுந்துச்சி ஜோம் பண்ண முடியாது, 3 மணிக்கு எழுந்துச்சி ஜோம் பண்ண முடியாது. பைபிள் வாசிக்க சொல்லுங்கள், ஒரு அதிகாரம் வாசித்து முடிச்சாச்சு. என்னன்னு கேட்டு பாருங்க, வாசித்து முடிச்சாச்சு. ஏன் காலையிலே பைபிள் வாசித்தேன், எவ்வளோ வாசிங்க? ஒரு அதிகாரம். ஆனால் அவனை பாருங்கள், இரவெல்லாம் நடக்கிறான், வழியில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு. அங்கே பார்த்தா சிலர் டென்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்படி நடக்கிறவங்களுக்கு நைட்டில் கொஞ்சம் இளைப்பாறதுக்கு டென்ட்டு சில பணக்காரங்க போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த டென்ட்டில் நாம் இன்னைக்கு இவ்வளோ சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு கேட்டால் சொல்கிறோம் வலது பார்சத்துக்கு போய் உட்கார போகிறோம், சொர்க்கத்துக்கு போக போகிறோன்னு. கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, இடுக்கனான வாசல் வழியே பிரவேசிங்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் இந்த மாதிரி நடக்குவா, நீ இதெல்லாம் செய்வேனா? ஏசு இதெல்லாம் செஞ்சுட்டார் உங்களுக்கு. ஆனால் உனக்கு வரக்கூடிய உபத்திரவத்தின் பாதையை அசட்டை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். உபத்திரவத்தின் பாதை வரும்போது முறுமுறுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். அது வரும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் நித்திய ஜீவன் பாதையிலே நடக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது உனக்கு தெரியணும், நான் நித்திய ஜீவன் பாதையிலே நடக்கிறேன். எனக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் கடந்து போய் இருக்கிறார்கள். இந்த பாதையில் நடக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆகவே நான் இந்த பாதையை குறித்து சந்தோஷப்படுவேனே அல்லாமல் ஒரு நாளும் நான் துக்கப்பட மாட்டேன். இயேசு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளையோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கொடுக்கும்போது, கர்த்தர் என்னை எவ்வளவாய் ஆசீர்வச்சான்னு சந்தோஷமாக சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி துன்பம் வரும்போதும் துயரம் வரும்போதும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிறார். நான் போகிற பாதை நித்திய ஜீவ பாதை. இந்த பாதையில் நடத்துறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். ஏன் வசனம் சொல்லுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு இதெல்லாம் ஏற்றுக்கொண்டாராம். சந்தோஷத்தின் பொருட்டு. அப்போ நமக்கும் ஒரு சந்தோஷம் வரணும். மோசே பாருங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான். உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னு சொல்லலை, வரும்போது முறுமுறுக்காதீங்க. இந்த இடுக்கனான வாசல் வழி இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் அந்த பாதையில தான் நடத்துவார்னு நான் சொல்றேன். அத்தனை பேரும் அதை கடந்து வந்திருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி இந்த 20 நூற்றாண்டுகள் கடந்து போன பரிசுத்தவான்கள் அதில் தான் கடந்து போனிருக்கிறாங்க. இந்த 20 நூற்றாண்டிலும் சிலர் எழும்பி உனக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லைன்னு பேசிக்கிட்டே இருந்துச்சு. பேசினவெல்லாம் காணாம போயிட்டான். ஆனால் அந்த பிரச்சனையோடு கூட உபத்திரவத்தோடு கூட கடந்து போன பரிசுத்தவான்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து இன்னைக்கும் மேகம் போல திரளான சாட்சிகளாய் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதையில் கடந்து போகிற நீங்கள் ஒருவேளை வருகை தாமதித்தால் அடுத்த ஜெனரேஷனுக்கு மேகம் போல திரளான சாட்சிகளாக நிற்பீர்கள். கர்த்தர் நிற்க வைப்பார். எத்தனை பரிசுத்தவான்கள் அப்படி கடந்து போய் இன்னைக்கு நமக்கு சாட்சி தெரியுமா? எத்தனை பேர் அதை அப்படி சாட்சியாக நிற்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாச போராட்டம் ஓட முடியுது. அதனால தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கான உபத்திரவம் நிச்சயம் உண்டு, ஆனால் அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் நடத்துவாருன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அதை அசட்டை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் முறுமுறுக்காதீங்கன்னு சொல்கிறேன். அது நம்ம குடிக்க வேண்டிய பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நீ பானம் பண்ணிட்டீங்கன்னா வலது பார்சத்தில் உட்கார்றதுக்கான முதலாவது ஸ்டெப்பை அட்டைன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ரெண்டாவது, ஏசு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை உங்களால் பெறவும் கூடமோ. எந்த ஸ்நானத்தை இயேசு சொல்கிறாரு? இப்போ நம்ம போகிற பாதை உபத்திரவத்தின் பாதை, அதான் பாத்திரம். இப்போ இயேசு எந்த ஸ்நானத்தை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில், லூக்கா 12:50 ஒரு ஸ்நானத்தை இயேசு சொல்கிறார். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன் அப்படிங்கிறார். வசனம் தெளிவாக இருக்குது. எந்த ஸ்நானம் அப்படிங்கிறத இங்கே அவரே சொல்லிட்டாரு. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன். அப்போ எந்த ஸ்நானத்தை இங்கே பேசுகிறார் இயேசு கிறிஸ்துன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை பூமியில் அனுப்புறதை பற்றி அவர் பேசுகிறார். 49ஆம் வசனத்தில், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அப்போ இந்த பூமியில் பரிசுத்த ஆவியான அனுப்பத்தான் வந்தேன். அந்த பரிசுத்தாவி உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியிருக்கு, நான் ஒரு ஸ்நானம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஸ்நானத்தை நான் பண்ணி முடிச்சாடா இந்த பரிசுத்தாவி உங்களுக்கு வருவார். எது ஞானஸ்நானம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஞானஸ்நானம்னா என்ன? ஞானஸ்நானம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சொல்கிறது வேதத்தில் அப்படி தான் இருக்குது. பழைய மனுஷன் மரித்து புது மனுஷன் உயிரோடு கூட எழும்புதல் தான் ஞானஸ்நானம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் மூழ்கி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். எந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம்? தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம். இந்த ஞானஸ்நானத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய கருத்து அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பழைய பாவ மனுஷனை களைந்து மரித்து
புது மனுஷன் உயிரோடு கூட எழும்புகிறான். நான் புது மனுஷனாக வெளியே வருகிறேன். இதுதான் ஞானஸ்நானம். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? இதே பரிசுத்தாவியில் ஒரு ஞானஸ்நானம் இருக்கு. அந்த ஞானஸ்நானம் என்ன? நான் இப்பொழுது மாம்சத்தில் இந்த பூமியில் இருக்கிறேன், நான் மரித்து உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி ஆவியானவராக இந்த பூமிக்குள்ள வருவேன், புது மனுஷனாக புது தன்மையோடு கூட உள்ளே வருவேன். அதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். தண்ணிக்குரிய ஞானஸ்நானத்தோட அடையாளம் என்ன? பழைய மனுஷன் உள்ள போய் பாவம் கழுவப்பட்டு புது மனுஷனாக வெளியே வரான். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன? நான் மாம்சத்திலே மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி நான் ஆவியானவராக இந்த பூமிக்குள்ளே வருவேன். இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அக்கினியை பூமியின் மேல் நான் போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேணும். இப்பவே அந்த அபிஷேகம் எல்லாருக்குள்ளேயும் வந்து எல்லாரும் ஆவியில நேரணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சாகணும். அதாவது நான் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. இதை எடுத்து தான் அதை அனுப்ப முடியும். இது இருக்கிற வரைக்கும். அதனால தான் இயேசு யோவான் 16 சொல்றாரு, நான் போவாதிருந்தால் அவர் வரமாட்டார், நான் போவேனாகில் அவரை உங்களுக்குள்ளே அனுப்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செத்து உயிரோடு எழுந்து அவரை உங்களுக்கு அனுப்புவேன். இது தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு அடையாளம், அது நெருப்புக்குள்ளே போகிறதுக்கு அடையாளம், நம்ம மேலே வரத்துக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர்றது. அப்போ இந்த ஞானஸ்நானத்தை நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. மரணத்தை குறித்து பேசுகிறார். மரணத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் மரணிக்க வேண்டும், நான் மரிச்சா தான் நான் உயிரோடு கூட எழும்பி பரிசுத்த ஆவியா வருவேன். அப்போ பிதாவின் வலது பார்சத்தில் போய் நான் உட்காரணும்னா நான் முதல்ல உபத்திரவத்தின் பாதைக்குள்ள போகணும். ரெண்டாவது நான் மரணம் அடைய வேண்டும். நான் எடுக்கிற ஒரு ஸ்நானம் இருக்கு, என்ன அந்த மரணத்தின் பாதைக்குள்ள பிதா நடத்துவாரு. நான் மரிக்க வேண்டி இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மரணத்தை அந்த உள்ள போய் வெளியே வரத ஞானஸ்நானத்தில் நம்ம உள்ள போய் மரித்து வெளியே வர மாதிரி நான் மரித்து அப்படி வெளியே புது சிருஷ்டியா வெளியே வரணும். இது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நடக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம ஏன் பெற்றுக்கொண்டோம்? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நோக்கமே தெரில. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுறது கண்டிப்பாக பெறணும். ஏன் பெறணும்? அது பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு முத்திரை. கன்ஃபார்மா எந்த மாற்று கருத்தும் இல்லை. எபேசியர் 4:30 அப்படிதான் சொல்லுது. அது பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு முத்திரை தான். ஆனா அந்த அந்த விசாக்கு அந்த அந்த முத்திரைக்கு அந்த மார்க்குக்கு அந்த அந்த கொடுக்கப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவிக்கு அது முத்திரையா இருந்தாலும் அது செய்கிற கிரியைகள் கொஞ்சம் இருக்குது. அது என்ன கிரியை செய்யும்? நம்முடைய உள்ளான மனுஷனை சாகடிச்சு புது சிருஷ்டியா மாற்றும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்யக்கூடியவர். நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தை சிலுவையில் அறைய பண்ணி நம்ம மொத்தமா சாகடிச்சு நாம புது மனுஷனாக புது சிருஷ்டியாக மாறணும். எப்படி தண்ணிக்குள்ள போய் வரும்போது புதுசா வரமோ அந்த மாதிரி பரிசுத்தாவி வரும்போது நம்ம என்னவாகுவோம்? நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் களையப்பட்டு பழைய பாவங்கள்லாம் களையப்பட்டு என்னுடைய மாம்சம் முழுவதுமாக மரிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம மரிச்சிருக்கிறோமா? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமே, தண்ணிக்குரிய ஞானஸ்நானம் எடுத்தோமே, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? உடனே நீங்க சொல்லுங்க, ஆமா எடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம கேட்போம், நீங்க பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் எடுத்துறதுக்கு என்னங்க அடையாளம்? அந்நிய பாஷை அடையாளம். அந்நிய பாஷை தான் அடையாளமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு நீங்களும் நானும் தான் அடையாளம். அதான் இயேசு சொன்னாரு, நீங்களே உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நாம தான் அடையாளம். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா முன்னாடி பார்த்தவனுக்கு இப்ப பார்த்தவனுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நீ வேற மனுஷனா இருக்கிறிய, நீ யாரு? நீ பழைய ஆள் இல்லையே, உன்னுடைய மொத்தமே மாறி இருக்குதே. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், மறுரூபம் ஆகுதல்னு ஒன்று சொல்றோம் இல்லைங்களா? இயேசு வரும்போது நம்ம மறுரூபமாகி போவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்றோம் இல்லைங்களா? இந்த மறுரூபம் ஆகுதல்னா என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்ட உடனே அவர் உள்ளே வந்து உன்னுடைய மாம்ச கிரியைகளை சாவடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த மாம்ச கிரியைகள் சாக 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 என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? உள்ளுக்குள்ள சாக சாக உங்க சரீரத்திலேயே மாற்றம் வரும். உங்க சரீரத்துக்குள்ள மாற்றம் வரும். உங்க முகத்துல அது தெரியும். நிஜமா சொல்றேன், அது முகத்துல தெரியும். இப்போ பாருங்க, ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த வியாதி அவனுக்குள்ள படர்ந்து இருக்குது. அந்த வியாதிக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம். அந்த வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதியோடைய அடையாளம் முகத்தில் இருக்கும். ஒரு உதாரணமாக, உள்ள மஞ்சக்காமால வந்தால் கண்ணில் மஞ்சள் இருக்கும். உள்ள கொஞ்சம் பாடியில் ஏதோ ஒரு பாம்பு கடிச்ச விஷம் வந்துச்சுன்னா கண்ணில் கொஞ்சம் நீல கலராக இருக்கும். அது மட்டும் இல்லை, முகத்தில் கொப்பளங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ளுக்குள்ளே வர இதை பொறுத்து முகத்தில் கொப்பளங்கள், கண்ணு பாதிக்கப்படுறது, கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றது, இதெல்லாம் இருக்கும்.
இப்போ அந்த வியாதியை சுகமாக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த அடையாளங்கள் மாறும். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனோன்னு என்ன பண்ணுறாரு, இப்போ இருக்கிறவங்களாம் வேற கதை, இப்போ இருக்க டாக்டர்ஸை விட்டுருவோம். அப்போ இருக்க டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே வியாதி இருக்குதாங்கிறத எக்ஸ்ரே எடுங்க, போய் ஸ்கேன் எடுங்க, அந்த ஸ்கேன் எடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த கண்ணை பார்ப்பாங்க, நாடியை பார்ப்பாங்க, நகத்தை பார்ப்பாங்க, நாக்கை பார்ப்பாங்க. அதுலேயே ஏறக்குறைய 80% கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இதுதான் வெளியே அடையாளம் உள்ள வியாதி இருக்குன்றதுக்கு. இப்போ உள்ள அவங்க மெடிசன் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது திருப்பி கண்ணை இப்படி பார்ப்பாங்க. ஏன், போன தடவை வரும்போது கண்ணில் அந்த வியாதிக்குரியது செக்கச்செவேர்னு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, கொஞ்சம் மாறி கொஞ்சம் வெள்ளைத்தன்மை வந்திருக்குது. நாக்கை நீட்டுங்க, உள்ள கோல்டு இருந்துச்சுன்னா அப்படி நாக்கு வெள்ளையா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. அப்போ உள்ள நீ சுகமாக வெளியே தெரியும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து உங்களை மாற்ற வெளியே தெரியும். வெளியே இப்போ ஒயிட்டா முகத்தில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளையாக முகத்தில் வரும். இது ஏன் வருதுன்னா, குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க வயிற்றுல பூச்சி இருக்குது, இந்த ஒயிட்டாக வருது. உடனே அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் பூச்சி சாகடிக்கிற மருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை பூச்சிக்கொல்லி மருந்து இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துறாதீங்க. இந்த பிள்ளைகளுக்கு வந்து வயிற்றை க்ளீன் பண்ணுற மருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த பூச்சியெல்லாம் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் சரியாயிரும். கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, வெளியே போகும்போது அசிங்கமாக தெரியுதுன்னு இந்த ஒயிட்டுக்கு மேலே கொஞ்சம் பூசுவாங்க. இப்படி பூசினா இந்த ஒயிட்டு தெரியாது. அப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது ஒயிட் தெரியாது. ஆனால் உண்மை தெரியுமா, ஒயிட்டும் இருக்கு, உள்ள பூச்சும் இருக்கு. பூச்சும் போகலை, ஒயிட்டும் போகலை, வெளியே மட்டும் மாற்றிருப்பாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்லும் போது சிலர் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன எடுத்துக்கிட்டாங்க, வெளியே சேஞ்சஸ் பண்ணுறது முக்கியமே இல்லை, நீ உள்ள பண்ணு தானா வெளியே மாறும்னு சொன்னோம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை, உலக ஆசையை, மாம்ச இச்சையை, கண்களின் இச்சையை, ஜீவனத்தின் பெருமையை உள்ள மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக வெளியே மாறும். நான் சரியாட்கள் என்ன பண்ணுது, உள்ள மாறல, வெளியே மட்டும் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ என்ன சொல்றாங்க, நாங்க மாறிட்டோம், இப்போ வியாதி உள்ள இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உள்ள மாத்துவாரு, நாங்க முதல்லயே ஒயிட் எல்லாம் பூசி இது தெரியாம பாத்துக்கிறோம். இல்லைங்க, அது மாய்மாலம். நீ உள்ள மாறி பாரு, ஆட்டோமேட்டிக்கா இது போயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு அந்த ஆசையே போயிடும். அதைத்தான் சொல்ல வரேன். பரிசுத்த ஆவி உள்ளே வரும்போது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள மாத்துவார். உள்ள மாற வெளியே மாறும். வெளியே மொத்தமா நீங்க மாறுவீங்க. அதுக்கு பேர் தான் மறுரூபம் ஆகுதல். அப்போ சரீர மறுமாகுதல்னா என்ன, உள்ள மாறி வெளியே மாறதான் சரீர மறுமாகுதல். இப்போ நம்ம என்ன பண்றோம், முதல்ல வெளியே மாத்திடுறோம். பார்க்குற எல்லாருக்கும் என்ன தெரியுது, ஓ அவர் வெளியே மாறிட்டாரு. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, வியாதி இருக்கு, பொருளாசை இருக்கு, இன்னும் என்ன இருக்கு, பணத்தாசை இருக்கு, உலக ஆசை இருக்கு, எல்லாம் இன்னும் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கு, அப்படியே உட்காந்துருக்கு. இப்போ இதுவுமே என்ன பண்றாங்க, இவங்களுமே நம்ம தான் வெளியே மாறிட்டோமே, இந்த ஒயிட் பேச்சஸ் போயிருச்சே, இந்த க்ரீம் போட்டுட்டோமே, வெளியே ஸ்கின் மாறிடுச்சு, இனிமேட்டு உள்ளே பத்தி கவலை இல்லை, ஏன்னா தான் வெளியே மாறிடுச்சே அப்படின்னு விட்டுறாங்க. நான் சொல்றேன், வெளியே மாத்தாதீங்க, உள்ள மாத்துங்க. உள்ள ஆவியானவருக்கு பர்மிஷன் கொடுங்க. அவர் உள்ளே வந்து உங்களை ஒரு ஸ்நானம் எடுக்க வைப்பார். என்ன ஸ்நானம் தெரியுமா, அந்த பரிசுத்த ஆவி அக்கினி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற உன் மாம்சத்தை சுட்டெரிக்கும். உன் மாம்சத்தை அப்படியே எரிச்சு மாம்ச சிந்தனைகள், மாம்ச இச்சைகள், மாம்ச தேவைகள் எல்லாத்தையும் சுட்டெரிக்கும். பிராண்டட் தான் நான் போடுவேன், இல்லைன்னா நான் போடவே மாட்டேங்கிறதெல்லாம் போய் கர்த்தர் எது கொடுத்தாலும் நான் போடுவேன். இந்த மாதிரி ஹோட்டலில் தான் நான் சாப்பிடுவேன், நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன், எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்த தாட் ஒன்று வர தொடங்கும். நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுதான் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு ஸ்நானம். நீங்க மொத்தமாக செத்து உயிரோடு கூட எழும்புதல். இதைத்தான் இயேசு சொல்றாரு, நான் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கு. இப்போ நான் இயேசுவாய் வந்திருக்கிறேன். இந்த ஸ்நானத்தில் நான் மரித்து, நான் பரிசுத்த ஆவி, நான் உயிர்த்தெழுந்து போய் பரிசுத்த ஆவியானவர் வருவேன். அது வேற ரூபம். அதைத்தான் பவுல் சொல்றாரு, இனி நாங்கள் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறியோம், எங்களை நாங்களே சிலுவையில் அறைந்திருக்கிறோம், எங்கள் பழைய மனுஷன் களையப்பட்டு விட்டது, நாங்கள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம். இந்த இடத்தை நீங்க அடையும் போது தான் வலது பார்சத்தில் போய் உட்கார முடியும். இதை அடையும் போது தான் நீங்க உட்கார முடியும். இதை அடையறதுக்கு பிதா அவரை நடத்தின வழி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவர் குடிக்கிற பாத்திரம். இந்த மரணத்தை அவர் அடையணும், மாம்ச மரணத்தை அவர் அடையணும். நாம மாம்ச மரணம் இல்லை, மாம்ச எண்ணம், மாம்ச சிந்தனை, அந்த மரணத்தை நம்ம அடையணும். இதை அடையிறதுக்கு அவர் பிதா நடத்தின போது அவரை என்ன பண்ணாராம், ஒரு காரியம் செய்தாராம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வசனம் சொல்லுது, அவர் அதை அடைவதற்கு பிதா அவரை ஒரு பாதையில் நடத்தினாராம். அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க,
தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம்? சங்கீதங்களின் புஸ்தகம் சொல்லுது 45:7, தம்முடைய தோழர்களை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த சிலுவையை அவர் சுமக்கும் போது அவர் என்ன பண்ணாராம்? ஒரு அபிஷேகத்தில் நிரப்பினாராம். அதான் சொல்ற பரிசுத்தான அபிஷேகம். இயேசுவையும் அபிஷேகத்தில் நிரப்பினாராம். அந்த அபிஷேகத்துக்கு பேரு ஆனந்த தைலம் என்னும் அபிஷேகம். அது என்னங்க ஆனந்த தைலம்? அதுவே உபத்திரவம், அதுவே சிலுவை மரணம், அதில் அவர் மொத்த மாம்சமும் சாக போகுது. இதில் என்ன ஆனந்தம் இருக்குது? அதைத்தான் எபிரேயர் 12:2 எழுதுறாரு. அந்த ஆனந்த தைலம்னா என்ன அப்படிங்கிறத 12:2 எழுதுறாரு. வசனம் சொல்லுது, அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. எந்த சந்தோஷம்? இப்போ நான் பழைய மனுஷனை களைஞ்சு புது மனுஷனா மாறுறனே, எதுக்காக தெரியுமா? முதலாவதாக நான் என் மூலமாக இந்த உலகத்தினுடைய சகல பாவங்களும் நீக்கப்பட போகிறது. இந்த உலகத்தினுடைய சகல வியாதிகளும் குணமாக்கப்பட போகிறது. சகல ஜனங்களும் விடுதலையாக்கப்பட போகிறார்கள். பாதாளத்தில் இருக்கிற சிறைப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மீட்கப்பட போகிறார்கள். அத்தனையும் இந்த ஒரு மரணத்தில் நடக்க போகுது. இவ்வளவு இதனால் நடக்க போகுது. அதுதான் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். இதுதான் மோசேக்கும் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு மோசேக்கு? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. இதுதான் ஆபிரகாமுக்கும் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு ஆபிரகாமுக்கு? எனக்கு ஒரு நகரம் அவர் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த தேசம் அல்ல, அவர் பரம கானானையை நாடினார்கள். எல்லாம் வரதை தேடினாங்க. இப்போ நாம இந்த உலகத்தில் என்ன செய்ய போறோம்? இந்த இடுக்கனான வாசல் வழியாக பிரவேசிக்கிறோமா? 2 காரியம், ஒன்று பாத்திரம், ஒன்று ஸ்நானம். அந்த 2 தான் இங்கே இருக்கு. எபிரேயர் 12:2 என்ன சொல்லிருக்கு? அவமானம் சிலுவையை சகித்து, தனக்கு முன்பாக வைக்கப்பட்டதான அவமானத்தையும் சிலுவையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த 2, ஒன்று அவமானம், இன்னொன்று சிலுவை மரணம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்காக அவமானப்படுறோமே. இயேசுவை விட்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்த உடனே எவ்வளோ அவமானம் உங்களை படுத்தினாங்க. எவ்வளோ பேர் தகப்பன் தாய் உங்களை விரட்டி விட்டாங்க. ஒரு சிலர்லாம் எனக்கு மெயில் அனுப்புகிறாங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அதில் பெரும்பான்மையானவங்க சகோதரிமார்கள் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க? ஐயா, எங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எங்கள் அப்பா அம்மா எனக்கு எதிராக நிற்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? என்னை கேவலமாக பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க அடிக்கிறாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த அவமானத்தையும் இந்த பாடையும் சகிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்று நினைங்க, இந்த அவமானத்தையும் இந்த பாடையும் நான் ஏற்றுக்கொள்வதனால நான் பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார போகிறேன். இது எனக்கு எதுக்காக தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக அல்ல, நான் போகிற பாதை அதுதான். அதான் இயேசு போன பாதை. அவமானத்தையும் சிலுவையையும் அவர் சகித்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அதுதான் குடிக்கிற பாத்திரமும் ஸ்நானமும். இன்னைக்கு நம்ம சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம மரிக்கணும்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. நாம பழைய மனுஷன் சாவணும். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை நானே சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இயேசு சொல்றாரு, அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஏன் உன் சிலுவையில் நீங்கள் நானும் சாகணும்? அவன் நம்ம சிலுவையில் சாகணும். இந்த மனுஷன் செத்தா பரிசுத்தாவி மாம்சத்தை சுட்டிகரித்து மறுரூபமாக்குற புது சரீரத்தை நமக்கு தரப்போறாரு. அதுதான் மறுரூபம். அந்த மறுரூபம் அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதுதான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த ஆனந்த தைலம் பரிசுத்தாவின் அவர் வரும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம்? என் பழைய மனுஷன் அவர் கொல்லுவார், என் ஆசையை நான் செய்ய முடியாது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அது இல்லை. அப்புறம் நான் என்ன செய்யணும்? பிதாவின் சித்தத்தை செய்யணும். என் கண்ணுக்கு ஒரு ஆசை இருக்குது, அல்ல என்ன செய்யணும்? பிதாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதுதான் உன் கண்ணு செய்யணும். எங்க என் நாக்குக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, நான் இது தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு இது கிடைக்குது, ஆண்டவரே எனக்கு இது தானே கிடைக்குது, இது கிடைக்காதா? நீங்கள் சொல்லணும், என் நாக்கு பிதாவின் சித்தத்தை செய்து, என் ஆவி ஆத்மா சரீரம் அத்தனையும் என் தேவனுடைய சித்தத்தை அது செய்யும். இனி நான் அல்ல, எனக்குள் தேவனை பிழைத்திருக்கிறார். என் கண்ணு அவர் சொல்கிறது தான் செய்யும், என் காது அவர் சொல்கிறது தான் கேட்கும், என் நாக்கு அவர் சொல்கிறது தான் சாப்பிடும், என் சரீரம் அவர் சொல்கிறது தான் செய்யும், என்னுடைய ஆத்மா அவரையே வாஞ்சிக்கும். இந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது பழசெல்லாம் செத்து போகும். பழசெல்லாம் செத்து போகும். ஒரு முறை ஒருத்தரை கேட்டாங்க, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? அவர் நல்ல தேவனுக்குள்ளே வளர்ந்த ஒரு மனுஷன். ஒரு காலத்தில் ஒரு கலரை சொன்னார், இந்த கலர் பிடிக்கும், இப்போ அப்படி எதுவுமே இல்லைங்க. அடுத்து கேட்டாங்க, உங்களுக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்? ஒரு காலத்தில் எனக்கு அந்த நாட்டுக்கு போகணுன்னு ஆசை இருந்துச்சு, இப்போ அப்படிலாம் இல்லைங்க. கடைசியாக அவருக்கு ஒரு காலத்தில் எல்லாமே இருந்திருக்கு, இப்போ எதுவுமே இல்லைங்கிறாரு. அப்போ கடைசியாக பார்த்தா
அவருக்குள்ள இருந்த அந்த பழைய காரியங்கள்லாம் செத்து போய் இப்போ எதை கேட்டாலும் ஆண்டவருக்கு பிரியமானதையே சொல்றாரு. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். எது கிடைச்சாலும், என்ன நடந்தாலும், எப்படி கடத்தினாலும், எந்த பாதையில் நடத்தினாலும், ஆண்டவரே எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இந்த பாதையை நான் கடந்து போகும்போது நான் வலது பார்சத்தில் வந்து உட்காருவேன். நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். 23ஆம் சங்கீதத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அது எல்லாரும் கிட்டத்தட்ட நம்ம எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கிறோம். அதில் உள்ள ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு விளக்கி காண்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்தை பார்த்தபோது அந்த இடத்துக்கும் இந்த வசனத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த 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 வசனம் வந்து துண்டாக வேற மாதிரி இருக்குது. இதுக்கான விளக்கத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு, எனக்கு எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. தேவனுக்கு சத்துரு யாரு? பிசாசு தான் சத்துரு. தேவனுக்கு சத்துரு யாரு? பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்ச மக்கள் தான் சத்துரு. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார் பிதா. எந்த பந்தி? திருவிருந்து. அந்த ராபோஜனம் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணார். என்னது? ரத்தத்தை அங்கே ஊற்றணும், சரீரத்தை கிழிக்கணும், இது ரெண்டும் நடக்கணும். அதுதான் பாத்திரம், அதுதான் ஸ்நானம், இது ரெண்டும் அங்கே நடக்கணும். இந்த பந்தியை தான் அவருக்கு ஆயத்தப்படுது. இதனால தான் இயேசு கேட்குறாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி. ஒரு பந்தியை ஏற்பாடு பண்ணிட்டார் பிசாசுக்கு முன்னாடி. இந்தப்பா என் பையனுடைய சரீரமும் என் பையனுடைய ரத்தமும் உன் கையில் இருக்குந்தா எடுத்துக்க, கடைசி சொட்டு வரைக்கும் குத்தி எடுத்துக்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் கிழிச்சுக்க. இந்த ஒரு பந்தியை ரெடி பண்ணிட்டேன். எப்படி? ஒரு சாப்பாடை வச்சுட்டு அந்த இலையில சாப்பாடை வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அது சாப்பிட்ற ஒரு பொறுப்பு. இங்கே இருக்கிறவர் இல்லை நான் வச்ச லட்டை எடுத்துக்கிறேன், நான் வச்ச அந்த சிக்கனை கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. வச்சாச்சா இலையில வச்சவரோட அது அவர் பொறுப்பு. அதே மாதிரி அன்னைக்கு இயேசுவை கொண்டு போய் பிசாசுக்கு முன்னாடியும் இஸ்ரவேலர்களுக்கு பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்ச மக்களுக்கு முன்னாடியும் வச்சுட்டார் பிதா. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இப்போ அந்த பந்தி ஆயத்தம் ஆயிடுச்சு. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி ஆயத்தம் ஆயிடுச்சு. அடுத்து என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். இதுதான் சங்கீதம் 45 சொல்லுது, என் தலையை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இப்போ அந்த இடத்துல என்ன ஊற்றப்படுது? இதான் பைபிள் சொல்லுது. நான் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. எந்த ஸ்நானம்? எல்லாரும் தண்ணியில் குளிப்பிக்க போறீங்க. இப்போ என்ன? உபத்திரவத்தில் குளிக்க போறேன், ரத்தத்தில் குளிக்க போறேன், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியில் நான் இப்போ குளிக்க போகிறேன். என்னை சுட்டெரிக்க போறாங்க, கிழிக்க போறாங்க, எல்லாம் நடக்க போகிறது. நான் ஒரு ஸ்நானத்தை செய்ய போகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆனந்த தைலத்தில் உபத்திரவத்தில் பண்ண உடனே முழுவதுமா கண்ணுல இருந்து. அதான் ஏசாயா சொல்றாரு, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. எப்படிப்பட்ட இயேசு தெரியுமா? உன்னத பாட்டு சொல்லுது, 10,000ங்களிலே அவர் சிறந்தவர், முற்றிலும் அழகானவர், அவருக்கு ஈக்குவலான அழகு ஒண்ணுமே இல்லையா, வெண்மையும் சிகப்புமானவர். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் வேற, வெண்மைங்கிறது வேற, சிகப்பு வேற. ஆனா ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? பிங்கிஷ் கலர். ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? பிங்கிஷ் கலர். அப்படி ஒரு அழகான தேவன் எப்படி இருந்தாராம் தெரியுமா? இந்த ஸ்நானத்தை எடுத்து முடிக்கும் போது அவர் எப்படி இருந்தாராம் தெரியுமா? விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவருடைய முதுக உலக்களத்தில் உள்றவனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தாராம். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு பின்னாடி போகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டாராம். தாடி மயிர் பிடுங்கப்பட்டதாம். அதுதான் அவர் எடுத்த ஸ்நானம், அதுதான் அவர் குடிச்ச பாத்திரம். இதை செஞ்சிட்டு தான் அவர் போய் எங்க உட்கார்ந்தாரு? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தாரு. இப்ப கேட்கிறாரு, உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு, நான் குடிச்ச பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா? நான் எடுத்த ஸ்நானத்தை உங்களால் எடுக்க முடியுமா? ஏன்? நீ ஆசைப்பட்டு எதை கேட்கிறோம்? நம்ம எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஆசைப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். எதை கேட்கிறோம்? ஆசைப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் நீர் உட்கார்ந்தது போல நான் உட்காரணும் ஆண்டவரே. ஏன்? சபைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவேன். எப்படி? நான் பிதாவின் இடத்துல ஜெயம் பெற்று உட்கார்ந்தது மாதிரி உன்னை உட்கார வைப்பேன்ப்பா. அப்ப நாமளும் அதை ஆசைப்படுறோம் ஆண்டவரே. ஏன்னா வசனம் வாசிக்கிறோமே, நம்ம கேட்கிறோமே, ஆண்டவரே இந்த கீழானவையில நாடுறவங்களை விட்டுருங்க, கீழானவையில நாடுறவங்களை விட்டுருங்க. இந்த உலக பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், இங்கே என்னமோ 100 வருஷம் வாழ்ற மாதிரி அந்த ஆட்களெல்லாம் விட்டுருங்க, அந்த ஆசீர்வாதத்தை விட்டுருங்க. நான் அதை பற்றி பேசவே இல்லை. நான் பேசுறது எது தெரியுமா? கொலோசையர் 3:1 வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள். இந்த கீழானதை விட்டுருங்க. அப்போ வலது பார்சத்தில் இருக்கிறத நாடணும்னா, நீ அச்சீவ் பண்ணணும்னா இந்த 2 காரியத்தை செய்யணும்னு இயேசு சொல்றாரு. வலது பார்சத்தில் உட்காரணும், மேலானவைகளை நாடணும். அந்த இன்னும் நீங்க வலது பார்சத்தில் என்ன இருக்குதுங்கிறது தனி செய்தி. அவருடைய வலது பார்சத்தில் என்னென்னலாம் இருக்குதுங்கிறது தனி செய்தி. இப்போ நம்ம பார்க்கறது அந்த வலது பார்சத்துக்கு போகிற ரூட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
அந்த வலது பார்சத்தில் போய் நான் உட்காரணும்னா, மேலானவைகளை பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த கிறிஸ்து எனக்கு நியமிச்சு வச்ச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, இவங்க சொல்ற ரூட் அல்ல. பைபிள் தெளிவா சொல்லுது, இயேசுவே சொல்றாரு, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீ குடிக்கணும், நான் பண்ற ஸ்நானத்தை நீ பண்ணணும், பண்ணா அந்த இடத்துக்கு போய் நீ உட்காரலாம். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நான் இன்னைக்கு எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கிறிஸ்துவோடு கூட இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யணும், கிறிஸ்துவோடு கூட போய் இதை அனுபவிக்கணும்னு சொல்லித்தான் யாரு ஆபிரகாம்ல இருந்து எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டாங்களாம். உபத்திரவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், சிலர் மிருகத்தின் தோலை போத்தி கொண்டு அலைந்தார்கள், சிலர் வாளால் அறுபடுவதற்கு தங்களை விட்டு கொடுத்தார்கள், சிலர் மேன்மையான விடுதலையை அடையும்படிக்கு, உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு சாக கொடுத்தாங்க பிள்ளைகளை. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு. அந்த இடத்துல உட்கார்றதுக்கு அவங்கெல்லாம் செஞ்சும் அதை அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் உங்களுக்கு எனக்கு இயேசு சொல்லியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நீ செஞ்சா நான் கொண்டு போய் உன்னை உட்கார வைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். எதை நாம் நாடுறோம்? கீழானவைகளையா மேலானவைகளையா? நீ இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் உங்களால் ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட ட்ரெஸ் வாங்கினாலும் ஒரு நாளைக்கு 1, 2, 3 ட்ரெஸ்ஸுக்கு மேலே போட முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை வீடு வச்சுருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே மட்டும்தான் தூங்க முடியும். நீங்கள் உலகத்தில் எத்தனை கார் வச்சுருந்தாலும் ஒரு காரில் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒரு கார்லக்குள்ளே தான் நீங்கள் போக முடியும். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? இதெல்லாம் ஒளிந்து போகும். உன் சரீரத்தோடு கூட இதெல்லாம் ஒளிஞ்சு போகும். ஆனால் நித்தியமாக வாழ போகிற உன் ஆத்மாவுக்கு இது எல்லாத்த விட ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கு, கோடிக்கணக்கான மேலான ஆசீர்வாதங்கள் ஒன்று இருக்கு. பிதாவின் வலது பார்சத்தில் உள்ள ஆசீர்வாதம். அதை நாடுங்கள்னு சொல்றாரு. அதை தான் பைபிள் சொல்லுது, தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் இதை ஏற்றுக்கொண்டார். அதான் மோசையை பற்றி சொல்லப்படுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி துன்பத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான். இந்த பாத்திரத்தையும் இந்த ஸ்நானத்தையும் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரானால், நீங்கள் ஏற்றுக்கொண்டீரானால் நாம் வலது பார்சத்தில் உட்கார்கிறவராய் மாறப்போகிறோம். இல்லை இது வேணாம், இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, வேணாம், நான் திருப்பி எகிப்துக்கே போயிடுறேன், நான் பழையபடி சந்தோஷமா இருக்கிறேன், நான் வேலை பார்த்து சம்பாரிச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ வெந்ததை சாப்பிட்டுட்டு நான் சாகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதம்லாம் வேண்டாம், எனக்கு உலக ஆசீர்வாதமே போதும்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவனுக்கு இதுதான் வழி. இப்படி போகிற ஒவ்வொருத்தரையும் தன்னோடு கூட அவர் சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வலது பார்சத்தில் உட்காருகிறவர்களாக, ஜெயம் பெறுகிறவர்களாக, ஒருவேளை இந்த பாத்திரம் எங்களுக்குள்ளே இருந்தாலும், இந்த ஸ்நானத்தை நாங்கள் பண்ண வேண்டி இருந்தாலும், எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் உங்க பக்கத்தில் இருக்கிற அந்த வலது பார்சத்தில் உட்கார்ந்து, நீர் எப்படி பிதாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீரோ அதே மாதிரி நாங்கள் உங்க பக்கத்தில் உட்கார்ற அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆண்டவரே. இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்து கொண்டு வருகிற பாதையில் நாங்கள் நடக்க தயாராக இருக்கிறோம். அது இடுக்கனான வாசல் வழியாக இருக்கலாம் ஆண்டவரே, அது குறுகலான பாதையாக இருக்கலாம், அது சிலுவை சுமந்து கொண்டு போகிற பாதையாக இருக்கலாம். ஒருவேளை அந்த சிலுவையில் நாங்கள் அறையப்படவும், நாங்கள் மறிக்கவும், நாங்கள் புது சிருஷ்டி ஆக வேண்டியிருக்கும். எல்லாவற்றுக்கும் எங்களை விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மை தான்ப்பா எங்களுக்கு முக்கியம். அந்த வலது பார்சத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் தான்ப்பா முக்கியம். எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அது மேலே மட்டும் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இங்கே எங்களுக்கு சர்வை பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா எங்களுக்கு போதும் ஆண்டவரே. என் தேவையெல்லாம் நீர் தானே ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீர் தானே ஆண்டவரே. அந்த வலது பார்சத்தில் இருக்கிறத நாங்கள் நாடி தேடி ஓடி வரணும் ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. முடிவு பரியந்தம் எப்படி நீங்கள் பிதாவுக்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் உட்காரணும் ஆண்டவரே. கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். ஒரு கூட்ட ஜனங்களை வேறு பிரிங்கப்பா, ஒரு கூட்ட ஜனங்கள் இதுக்கு ஆயத்தப்படட்டும். கர்த்தர் கிருபை தருவீராக. உங்களுடைய மகிமையுள்ள கர்த்தரை எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.